Hindi TV podcast powered by India's #1 gold buying company, Attica Gold Company. மீண்டும் ஒரு சாத்தான்குளம் சம்பவமான மக்கள் பேசும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமாரின் மரணம். புலனாய்வு செய்வதற்குத்தான் காவல்துறை, பொதுமக்களை அடிப்பதற்கு காவல்துறை எதுக்கு? காவல் நிலையங்களில் சிசிடிவி எல்லாம் முறையா வேலை செய்யுதா? உயர் அதிகாரிகளை பாதுகாக்கிற நோக்கத்திலேயே அரசு செயல்படுவது போல தெரியுது. உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலம் அழைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் சொல்லியிருக்கார். வழக்க சிபிஐக்கு மாற்றியும் உத்தரவிட்டிருக்கார். இனி இது மாதிரியான செயல்கள் எக்காலத்திலும் நடந்துவிடக் கூடாதுன்னு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கார். நாடு முழுக்க 1888 காவல் மரணங்கள் நடந்திருக்கு. வெறும் 26 போலீசார் மட்டுமே தண்டிக்கப்பட்டிருக்காங்க. காவல் மரணங்களில் உயிரிழப்பவர்கள் பெரும்பாலும் விளிம்பு நிலை மக்கள்னு 2023 சட்டம் மற்றும் கொள்கை ஆராய்ச்சி மையம் மேற்கோள் காட்டியிருக்கு. மீண்டும் ஒரு சாத்தான்குளம் சம்பவமான மக்கள் பேசும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமாரின் மரணம். 2020 ஜூன் மாதம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்குச்சு. போலீசார் வரம்பு மீறி தாக்குனதில் தான் அவங்க உயிரிழந்ததா வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஜூன் மாதம் சிவகங்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நகையை திருடியதா சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட திருபுவனத்தைச் சேர்ந்த அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்ததா உறவினர்களும் உள்ளூர் பொதுமக்களும் குற்றம் சாட்டுறாங்க. அரசியல் கட்சிகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதனால சாத்தான்குளம் வழக்கு போல பூதாகரமாகிட்டு வருது. இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? காவல் மரணங்கள் தொடர்கதையாவது மக்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துமா? போலீசாரின் அதிகாரங்கள் வரைமுறைப்படுத்தப்பட வேண்டுமா? கடந்த கால காவல் மரணங்களில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? தண்டனை விகிதம் எப்படி இருக்கிறது? உள்ளிட்ட பல விஷயங்கள் பற்றி இந்த பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் இருக்கிற மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் 27 வயதேயான இளைஞர் அஜித்குமார் காவலாளியாக வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கார். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த மருத்துவர் நிகிதா அப்படிங்கிறவங்க அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்போ தங்களோட காரில் இருந்த நகை காணாமல் போய்விட்டதா திருபுவனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. காரை பார்க்கிங்கில் விட சொல்லி காவலாளி அஜித்குமார் கிட்ட தான் சாவியை கொடுத்ததாகவும், திரும்பி வந்து பார்த்தப்போ காரின் பின்சீட்டுக்கு அடியில் வச்சிருந்த 10 பவுன் நகையை காணலன்னும் சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக நிகிதா மற்றும் மற்ற கோவில் ஊழியர்கள் தான் அஜித்குமாரை திருபுவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. திருபுவனம் காவல் நிலையத்தில் நடந்த விசாரணைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இரவு அஜித்குமாரை மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் விசாரணைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. சனிக்கிழமை மாலை சுமார் 6 மணி அளவில் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் அலுவலகத்தோட பின்பக்கம் இருக்கிற மாட்டுத் தொழுவத்தில் வச்சு காவலர்கள் அஜித்குமார் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அப்போதான் அவர் கடுமையாக தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுது. குடும்பத்தினரும் கிராம மக்களும் சனிக்கிழமை திருபுவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தின போது தான் அஜித்குமார் உயிரிழந்து விட்டதா அவரது குடும்பத்தினர்கிட்ட திருபுவனம் காவல் நிலைய ஆய்வாளர் சொல்லியிருக்கார். இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருப்பதனால தமிழக அரசியலில் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அஜித்குமாரின் உடற்கூறாய்வு அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்து சென்று அவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்படும் 5 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்ட எஸ்பி பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கிய போது எடுக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய வீடியோவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி முன்னிலையில் வழக்கறிஞர்கள் போட்டு காட்டியிருக்காங்க. நகை காணாமல் போன சம்பவத்தில் புகார் கொடுத்த நிகிதா ஒரு IAS அதிகாரியின் நெருங்கிய உறவினர்னும் அதனால தான் வழக்கு பதிவு செய்யாமல் தாக்கியிருக்காங்கன்னும் நீதிமன்றத்தில் அஜித் தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினாங்க. அதன் தொடர்ச்சியாக காவல்துறையினருக்கு நீதிபதிகள் சரமாரியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பினாங்க. நகை காணாமல் போன வழக்கில் ஏன் FIR பதிவு செய்யப்படலை? சிறப்பு படை எந்த அடிப்படையில் யார் சொல்லி இந்த வழக்கை கையில் எடுத்தாங்க? புலனாய்வு செய்வதற்குத்தான் காவல்துறை, பொதுமக்களை அடிப்பதற்கு காவல்துறை எதுக்கு?
காவல் நிலையங்களில் சிசிடிவி எல்லாம் முறையாக வேலை செய்யுதா, சிசிடிவியில் பதிவாகாமல் மறைக்கத்தான் வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று விசாரித்தீர்களா அப்படின்னு இந்த வழக்கு விசாரணையின் போது காவல்துறை மீது காட்டமாக விமர்சனங்களை நீதிபதி முன் வச்சிருக்கார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் அஜித்குமார் மரண வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு முதல்ல மாற்றப்பட்டது. சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயம் இருக்காது, 44 இடங்களில் காயம் உள்ளது அதிர்ச்சி அளிக்குது. சிசிடிவி காட்சி பதிவுகளில் மாற்றம் செய்யவோ அழிக்கவோ கூடாதுன்னு உத்தரவிட்ட நீதிபதிகள் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த வழக்கை விசாரிப்பார், அது நீதி விசாரணையினே அழைக்கப்படும்னு அதிரடியாக உத்தரவுகளையும் பிறப்பிச்சாங்க. விசாரணையோட முடிவில் இந்த வழக்கில் மிக கடுமையான மனித உரிமை மீறல் நடந்திருக்கு, அரசு எடுத்த நடவடிக்கைகள் போதுமானதா இல்லை, உயர் அதிகாரிகளை பாதுகாக்கிற நோக்கத்திலேயே அரசு செயல்படுவது போல தெரியுது, இனிவரும் காலங்களில் எந்த காவல்துறையினரும் இப்படி செய்யக்கூடாது, நடவடிக்கை அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கணும்னு நீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்கு. நீதிமன்ற விசாரணைகள் இப்படி ஒரு பக்கம் இருக்க, உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் சொல்லியிருக்கார். தவிர வழக்க சிபிஐக்கு மாற்றியும் உத்தரவிட்டிருக்கார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசு வழங்கும்னு அவர் குறிப்பிட்டிருக்கார். திருபுவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது, இனி இது மாதிரியான செயல்கள் எக்காலத்திலும் நடந்துவிடக்கூடாதுன்னும் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கார். சரி, காவல் மரணங்கள் இந்தியாவின் பல மாநிலங்கள்லையும் இன்னமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது ஏன், தவறு செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு பார்க்கலாம். 2023 உச்சநீதிமன்றம் காவல் நிலையங்களில் சிசிடிவியை கட்டாயம் பொருத்தணும்னு உத்தரவிட்டோம். லாக்அப் டெத் தொடர்வது காவல்துறை தன் அதிகாரத்தை எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்துது என்பதற்கு சான்றாக இருக்குது. இந்தியாவில் காவல் மரணங்களை பொறுத்த வரைக்கும் கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளேயே 63% பேர் உயிரிழப்பதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதாவது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படுவதற்கு முன்னையே நடப்பதா சுட்டி காட்டப்படுது. குறிப்பாக குஜராத், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, பஞ்சாப், மகாராஷ்டிரா மாநிலங்களில் 4/3 காவல் மரணங்களில் கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள்ளேயே மரணம் நடக்குதாம். 2014 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 46 காவல் மரணங்களில் 96%, அதாவது 44 பேர் கைதான 24 மணி நேரத்திற்குள்ளேயே இறந்து போயிருக்காங்க. குஜராத்தில் இந்த எண்ணிக்கை மிக மிக அதிகமாக 87% அளவில் இருக்குது. 2000 2020 வரையிலான 20 ஆண்டுகளில் நாடு முழுக்க 1888 காவல் மரணங்கள் நடந்திருக்கு. இதில் 893 சம்பவங்களில் காவல்துறையினருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் வெறும் 26 போலீஸார் மட்டுமே தண்டிக்கப்பட்டிருக்காங்களாம். 2019 முதல் 2022 வரையிலான காவல் மரணங்கள் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளில் 1% குறைவானவங்க தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. காவல் மரணங்களில் உயிரிழப்பவர்கள் பெரும்பாலும் விளிம்பு நிலை மக்கள்னு 2023 சட்டம் மற்றும் கொள்கை ஆராய்ச்சி மையம் மேற்கோள் காட்டியிருக்கு. 2023 பெண்கள் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தோட அறிக்கை 70% பெண்கள் குற்றங்கள் தொடர்பாக புகார் அளிக்க காவல் நிலையம் செல்லவே பயப்படுவதா சுட்டி காட்டியிருக்கு. இந்த பயமே பாதிக்கப்பட்டவர்களை மௌனிக்க வைத்து விடுவதா கூறப்பட்டிருக்கு. பெரும்பாலும் காவல் மரணங்கள் தொடர்பான வழக்குகளில் சஸ்பெண்ட் செய்வது, இழப்பீடு வழங்குவதுன்னு தற்காலிக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ஒட்டுமொத்த சட்ட அமலாக்கத்தில் மறுசீரமைப்பு நடக்கணும்னு சட்ட நிபுணர்கள் வலியுறுத்துகிறாங்க. போலீசார் செய்யும் தவறுகளை காவல்துறை சார்ந்த மற்ற பிரிவுகளே விசாரிக்கும் போது அதை மூடி மறைக்கவே முயற்சிகள் நடக்கிறதாகவும், தனிப்பட்ட அதிகாரம் கொண்ட அமைப்புகளோ நீதி விசாரணை ஆணையமோ தான் விசாரிக்கணும்னு வாதங்கள் முன்வைக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் பணியாற்றும் எல்லா காவலர்களுக்கும் தொடர்ந்து மனித உரிமை பற்றின பயிற்சிகள் வழங்கப்படணுங்கிறது மனித உரிமை ஆர்வலர்களோட கருத்தாக இருக்குது. 2023 மகாராஷ்டிராவில் சோதனை அடிப்படையில் ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்ட போது போலீசார் மீதான புகார்கள் 12% குறைந்ததாகவும், நாடு முழுக்க இது மாதிரியான பயிற்சிகளை போலீசாருக்கு வழங்குவதன் மூலமாக காவல் மரணங்களை குறைக்கவும் தடுக்கவும் முடியும்னு எதிர்பார்ப்புகள் நிலவுது. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, அட்டிகா கோல்ட் கம்பெனி.